ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மீன் பார்த்தேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருந்திருக்கும். ஆனால் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் மாறிட்டே இருந்திருக்கும். 10 வயசில் டாக்டர், 15 வயசில் சயின்டிஸ்ட், 18 வயசில் இன்ஜினியர், காலேஜ் முடித்ததும் ஐடி கம்பெனியில் வேலை, இல்லை கவர்மெண்ட் ஜாப். இப்படி பல தடவை ஆம்பிஷன் மாறி இருந்தாலும் இந்த ஒரு ஐடியா எல்லாருக்குமே வந்திருக்கும். அதுதான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போடுறது. அப்படி ஒரு ஐடியா இருந்தால் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எனக்கு ப்ரோ யூடியூப் சேனல் தான் இருக்கிற வேலையை பாருன்னா அதெல்லாம் விட்டுட்டு யூடியூப் சேனலில் வீடியோ போடுறாங்க. குறைக்கிற வேலையை பாருங்க. கடைசியில் நாமளும் அந்த ஆப்ஷன் தான் வந்திருக்கோம். ஏன்னா நானும் ஒரு இன்ஸ்டாகிராமில் அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தட்ஸ் வி கிரிஞ்சாக இருக்குது. அரௌண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள்லாம் இல்லை. இந்த வீடியோ நான் 2023 ஆல்மோஸ்ட் எண்டில் போட்டேன்னு நினைக்கிறேன், நவம்பர் அந்த மாதிரி. சரி, ஓகே, எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், இப்போ வந்து எதுக்காக இந்த பழைய வீடியோ பார்க்குறேன் அப்படியே பார்த்தேன், எதுக்கு இந்த வீடியோ வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன், ரெகுலராக வீடியோஸ் போடுறது இல்லை, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சும்மா பேசிட்டு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இந்த ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. 2026 வந்து நான் எந்த மாதிரியான ப்ரொடக்டிவான விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன், ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன், உருப்புற மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் சும்மா சரி ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அதில் தானே நம்ம யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒய் நாட் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஆரம்பிக்கக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். லுக்கில் அந்தளவுக்கு பெருசாக மாறலாம்னு நினைக்கிறேன், அப்படியே இருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோவில் நான் 2026 எப்படியெல்லாம் ப்ரொடக்டிவாக இருக்க போகிறேன், என்னோடய பிளான்ஸ் என்ன, அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எனக்கு நான் ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நான் வந்து என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறேங்கிறதையும் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, அங்கே ஒரு கேமரா மேலே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, இங்கே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, ஃபைன். எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு எதுன்னு தெரில. ஆக்சுவலாக ரீசெண்டாக எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன சொல்கிறது, ரொம்ப டல்லாகிட்டேன். நியர்லி 2 kgs வந்து குறைஞ்சிட்டேன். எனக்கு வெயிட் ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஆனால் இறங்குறது மட்டும் ரொம்ப வேகமாக இறங்குது. அதுதான் ஏன்னு தெரியலன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக தின்னா தானே, அது கிடையாது. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன், என்னால் இப்படி பெட்டராக மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து கிளியராக இல்லை, என்ன சொல்கிறது, லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், இதுதான் வந்து நம்ம லைஃபா இல்லை என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, ஒரு பக்கம் வேலைக்கு போகலாமான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட், ஒரு பக்கம் வந்து என்ன நிறைய கொஷின்ஸ் லைஃப்பில் இல்லாமல் இருக்குமா, கண்டிப்பாக இருந்து தானே ஆகணும், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இப்போ ஒரு கிளியர் ஐடியா எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்புகிறேன். இதுதான் பண்ண போகிறேன். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஒர்க். எனக்கு ஏதோ சம்திங் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ், என்னென்னவோ பண்ணி ரியாக்ஷன் வீடியோஸ் போட்டுருந்தேன், ஃபன்னி வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுருந்தேன், மீம் ரியாக்ஷன் அந்த மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மூவி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் சிலது ட்ரை பண்ணேன். எதையுமே வந்து எனக்கு ஏதோ சம்திங் திஸ் இஸ் நாட் மீ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்ன பண்ணால் நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான் ரீசன் நான் சொல்லி முடிக்கல, நிறைய ஒன் ஆஃப் த ரீசன் அது. ஸோ அதுக்கப்புறம் 2025 எண்டில் தான் எனக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிது. கிளியர் ஐடியான்றதை விட செப்டம்பர் மந்த்து தான் நான் ஆரம்பிக்கிறேன் அறிவியம். ஆஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதும் பிடிக்கும், அதில் வந்து ஒர்க் பண்ணுறதும், ஐ மீன் லைக் சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்டஃப்பை ஷேர் பண்ணிக்கணும், நாலேஜை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை பற்றி படிக்கிறது, அதில் வந்து இப்போ நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு பி லேர்னிங் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி ஷேரிங் அட் த சேம் டைம் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா தட்ஸ் வாட். எனக்கு முதல்ல இருந்து அப்படி தான் இருந்துச்சு. 10th படிக்கும்போது நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன், 12th படிக்கும்போது டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், திரும்ப என்ன சொல்கிறது ஃபிசிக்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஐயோ வேணாடா அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுதான் லைஃப், இப்படி தான் போகுதுன்னு ஸ்ட்ரக்சர்டு எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தான் ஆகணும், கவர்மெண்ட் வேலைக்கு அதாவது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் என்னோடய மைண்ட் செட் இருந்துச்சு. சும்மா அதாவது முடியுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாது, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் பண்ணணும்.
அப்படின்றத வந்து முதல்ல இருந்து நான் கிளியராக இருந்தேன். அதுக்கு அந்த மாதிரியான நிறைய கிளாரிட்டிஸ் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் லைஃப் தான். அங்கே இருந்த பீப்புள், நான் மீட் பண்ண பீப்புள், அவங்களாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டில் இருந்தது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நிறைய என்ன சொல்கிறது விஷயங்களை கற்றுக்கிட்டேன் காலேஜ் லைஃப்பில் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை. அறிவியம் அந்த எனக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு நான் வந்து மீனிங் க்ரியேட் பண்ணுற மாதிரி என்னோடய லைஃப்பில் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மேபி இட் வில் சேஞ்ச் இன் மை ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகலாம். பட் இப்போ நான் பிலீவ் பண்ணுறது அதுதான். அண்ட் எனக்கு ஏதோ இது பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது, இதுதான் ரைட் அப்படிங்கிற மாதிரி தோணுது, நானாக ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதில் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து இத்தனை வருஷங்களாக நான் வந்து என்னென்ன கிழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். யார் கேட்பாங்கன்னா தெரியல, யார் வேணாலும் கேட்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க கூட இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கேட்கலாம். இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஐ ஹேவ் அன் ஐடியா, இப்போது ஒரு கிளியரான ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஓகேங்களா, இதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க, தட்டுறதுக்கு கையால் தட்டிகிட்டு இருக்கேன். எஸ், இப்போது ஓரளவுக்கு கிளியர் ஐடியா இருக்குது. ஸோ என்னோடய ரொட்டீன் என்னென்னா, நான் எதையுமே ஒழுங்காக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதில்ல. ஸோ இந்த வாட்டி முடிஞ்ச அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த 2026 ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்கிறது. ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணுற மாதிரியான ஆள். அதனால தான் மோஸ்ட்லி எனக்கு என்னோட கன்சிஸ்டண்ட்டை வந்து அடி வாங்குறதுக்கு ரீசன் அதுவுமே ஒன்று. நிறையா சோஷியல் மீடியா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதில் இருந்தும் வெளியே வர்றதுக்கு டோபமைன் டிடாக்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது ஸ்க்ரீன் டைமை நான் குறைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வேலையில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணுறது எனக்கு ஓகே தான். என்னோடய வேலையில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணுறது எனக்கு ஓகே தான். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய என்ன சொல்கிறது நல்ல ஹேபிட்ஸ் வச்சுருந்தேன். லைக் நல்ல ஹேபிட்ஸ் இப்போ அட்வைஸ் அப்படிலாம் கிடையாது. பட் நிறைய சைக்கிளிங் போவேன், வெளியே போவேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். வேலையே செய்கிறதில்ல, ஆனால் வந்து வெளியே எங்கேயும் போக தோணலை. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். நிறைய புது ஹேபிட்ஸ் வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறேன், என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய லைஃப் நான் இதுக்கப்புறம் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் கன்சிஸ்டன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக பண்ண போகிற விஷயங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, என்னென்ன பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன். என்கிட்ட என்ன சொல்கிறது என்னென்ன மாதிரியான என்கிட்ட நிறைய சாய்ஸ் கொடுத்தா நான் பாட்டு அதை எல்லாத்தையும் வச்சுட்டுருப்பேன் இப்போ. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா 2-3 வீடியோ மைண்டில் வந்துடும். அப்படியே அந்த வீடியோ பண்ணுவேன், அதை அடுத்த வீடியோக்கு போவேன், அதுக்குள்ளே இதை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறதுக்கு தப்பு இல்லை அந்த டைமில். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் இதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து விட்டுருவேன். ஐடியா வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஐடியா வந்துச்சா அதை பண்ணிடு, அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போகலாம். இஃப் இட் இஸ் தேட் இம்பார்ட்டன்ட்னா முன்னாடியே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு இப்போது. அங்கேருந்து பேசுனதுக்கு இங்கேருந்தே பேசியிருந்துருக்கலாம். நிறைய சாய்ஸ் இருக்கிறதுனால நான் தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த நிறைய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்தில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ரெசல்யூஷன் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது என்னென்னா, நிறைய பேர் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து இது வேறு ரெசல்யூஷன் வேறு எடுக்கிறாங்க, எப்பவும் போல தான் போகுது, அதை வேறு எடுத்துக்கிட்டு இருக்கணுமா, எதுவும் கிடையாதுங்க, அப்படியே போக வேண்டியதுதான், எதுக்கு அதெல்லாம் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து விடுறது வந்து இட்ஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. முதல்ல நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா என்ன ரெசல்யூஷன், என்ன நியூ இயர் வந்தால் என்ன, போனால் என்ன, எல்லா நாளும் எல்லாமே இருந்தால் போகுது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், யூ ஆர் டூயிங் நத்திங். அட்லீஸ்ட் சம் பீப்புள் ட்ரை பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது பெட்டராக இருப்போம், இந்த இடத்துல இந்த இயர்லேருந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த இயரில். இந்த இயர்னு நீங்கள் பார்க்காம கூட இன் தேர் லைஃப்னு கூட எடுத்துக்கோங்களேன். தே ஆர் டூயிங் சம்திங். அதாவது அவங்கள பெட்டராக்கிறதுக்காக தே ஆர் ட்ரைங் டு டூ. பட் அந்த ஸ்டெப்லேயே நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா, ஸோ இல்லைப்பா நான் அப்படிலாம் ரெசல்யூஷன் எடுத்து தான் இருக்கணும்னு இல்லை, நான் அப்படியே எப்போவுமே இப்படி தான் இருக்கேன் அப்படின்னா ஃபைன். பட் ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இருந்தும் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ, டோன்ட் டூ தட். ஹேவ் சம் ஃபெய்த். ஓகேங்களா, போங்க. ஏதாச்சும் சம்திங் சின்ன விஷயமா இருக்கட்டும், ரொம்ப பெரிய நான் அப்படியே வந்து பாடி பில்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நினைக்கல. பட் இருந்தாலும் நான் ரொம்ப நாளாக ஜிம் போயிட்டுருக்கேன். ஆனால் இப்படி இருக்க பார்த்தீங்களா, பாடி பில்டர் ஆக போகிறேன் ஒரே வருஷத்தில், ஏன் ஆகலாமே, கரெக்டு தானே அப்படின்னு ஓவராக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ரொம்ப வந்து நான் வந்து இந்த வருஷத்தில் வந்து நான் எலான் மஸ்க்கு பீட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் சின்ன விஷயத்தை ஹேம் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த விஷயத்தையும் நான் தெரிஞ்சுட்டேன். ரொம்ப பெருசாக வந்து அதையே பார்த்துட்டு இருக்காமல் சின்ன சின்ன விஷயங்களை
சின்ன சின்ன ஸ்டெப்பாக போனால் இட் வில் பி பெட்டர் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எல்லாருமே சொல்கிறது தான், பட் ஆனால் வந்து பண்ணணும். இவ்வளோ பெரிய வீடியோ யார் பார்ப்பீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, ஆனால் நான் பண்ணி தான் போட போகிறேன். ப்ரீ பிளானிங், எஸ். இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு அதிகமாக வந்து சாய்ஸஸ் நமக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து டயர்ட் ஆகிடுவோமா தெரியுமா? நம்ம எந்த அளவுக்கு சாய்ஸஸ் நமக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக டயர்ட் ஆகிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான சாய்ஸஸை லிமிட் பண்ண பாருங்கள். நீங்கள் காலங்கத்தால் இதை தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் இப்போ நான் வீட்டில் இல்லை, எனக்கு அது தெரியும், ரொம்ப கஷ்டம், என்ன சொல்கிறது, நானே குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதால அந்த சாய்ஸ் எடுக்கிறதுக்கே வந்து பெரிய தலைவலியாக இருக்கும். அதுவே உங்களுக்கு இதுதான் சாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அது பெருசாக அதை பற்றி யோசிக்க போகிறதே கிடையாது. உங்களோட எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது. உங்களோட மைண்டில் இருக்கிற எனர்ஜி, உங்களோட மூளையோட எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது. டேரெக்டாக போவீங்க, சாப்பிடுவீங்க, அடுத்த வேலைக்கு வந்துடுவீங்க. ப்ரீ பிளானிங், எஸ், அதான் சொல்ல வந்தேன். முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க, நான் இதான் பண்ண போகிறேன் நாளைக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றதையும் நான் அப்போ அந்த டைமில் உட்காந்து யோசிச்சுட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறது பதிலாக எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கே வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா நான் வந்து டைரி எழுதுவேன். அப்புறம் வந்து இயர்லி எல்லா வருஷமும் நோ மேட்டர் வாட் அந்த டைரி வந்து வாங்கிடுவேன். அதில் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இயர் வந்து நிறைய நடுவில் நிறைய வருடங்களில் நிறையா எழுதாமல் வந்திருக்கேன். பட் ஸ்டில் தோணும்போது எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் அது இருக்குது. இல்லாமல் இருந்தால் நான் எழுதவே மாட்டேன் இல்லையா? ஸோ எழுதுவேன். பட் இப்போ வந்து நான் சின்னதாக வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் டெய்லி உட்காந்து இப்போ அதிகமாக எழுதுறதில்ல. ஸோ அதனால் ஐ ஹாவ் அனதர் டைரி. அதில் வந்து என்ன என்னோடய டேவை நான் என்னோடய தாட்ஸை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை நான் டேட் போட்டு தனியாக எழுதிக்கிறேன். அதில் வந்து டே பேஸ் பண்ணி டைரி இல்லை. பட் ஆனால் இந்த டைரி எதுக்காகனா பிளானிங்காக மட்டும் நான் வாங்கியிருக்கேன். நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எழுதுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரீ பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏன் வந்து உங்களுக்கு டைமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, உங்களோட சாய்ஸை கம்மி பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த டைமில் மொமெண்ட்டில் முடிவெடுக்காமல் முன்னாடி நாளே ப்ரீ பிளான் பண்ணுங்கள். முன்னாடியே பிளான் பண்ணி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட ரூல் இந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா, டோன்ட் மிஸ் இட் ட்வைஸ். நிறைய வாட்டி நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோன்னு ட்ரை பண்ணும்போது எல்லா டைமும் அப்படியே இருக்க முடியாது. நம்ம அந்த வேலையை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வரலாம், என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? ஹெல்த்து சரியில்லாமல் போகலாம். இதோ இப்போ அப்படி தான் ஆச்சு. என்னென்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போச்சு, மைண்டு சரி, எல்லாமே பக்காவாக போச்சு. ஒரு வீடியோ போட்டேன், என்ன தெரியுமா ஆச்சு, என் சேனலை பேன் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஓகே, கன்சிஸ்டண்டாக ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தேன், நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு லாங் வீடியோ பண்ணேன், பயங்கரமாக எனக்கு நான் இது வரைக்கும் அதிகமாக ஒரு எஃபோர்ட் போட லாங் வீடியோனா அதுதான். அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒரு வீடியோ போட்டால் கொஞ்ச நாளில் சேனல் பேண்ட் ஃபார் தேட், அந்த எஃபோர்ட்காக. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த சேனல் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் உடம்பு புட்டுக்குச்சு. திரும்ப வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஹெல்த்தே சரியில்லை, வயிறு சரியில்லை, ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 கிலோ கிட்ட குறைஞ்சிட்டேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன சொல்லலாம் வந்தேன், டோன்ட் மிஸ் இட் ட்வைஸ். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுமா. நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இதுக்கப்புறம் இன்னொரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு தடவை அதை மிஸ் பண்ணலாம், திரும்ப அடுத்த தடவை அதை மிஸ் பண்ண விடவே கூடாது. அதை வந்து எவ்வளோ முடிஞ்சாலும் 2வது டைம் அதை மிஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் இந்த மாதிரி சில விஷயங்களை நான் வந்து 2026 என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படியே சும்மா பண்ணக்கூடாது, கூட இதையும் பில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இதுக்கப்புறம் ஆனால் வந்து மெயின் சேனல் வந்து அறிவியமாக தான் இருக்கும், அதில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க, இவ்வளோ தூரம் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல, யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கிற விஷயங்களையும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க விஷயங்களையும் தேடி போய் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன், அதையும் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ பை த வே, இந்த ரேக் வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு 2500க்கு வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது, ஓகே தான். நான் வந்து எங்கேயாச்சும் மூவ் பண்ணுறதா இருந்தாலும் குவாலிட்டி எடுத்துகிட்டு போயிடலாம், ஈஸிலி மூவபிள். சின்ன பாக்ஸுக்குள்ளே அடங்கிடும், ஓகே தான். ஸ்டடியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. என்ன ரொம்ப அதிகமான வெயிட்லாம் வைக்க போகிறதில்ல. ஸோ ஃபைன், இது நல்லாவே இருக்குது. யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவாக போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.